அவரை விட பெரிய நட்சத்திரம் ஒருவர் அரசியல் களத்தில் அதிரடியாக இறங்குகிறார். என்ன சார் லிஸ்ட் பெருசா போகுது? பிடி அதிரடி. அசந்துட்டேன் நான். யார் சார் இது? இருப்பா கேட்க எனக்கே ஒரு ஆர்வமா இருக்கு. ஒரு பூரி பாது கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. லெஜெண்ட் சரவணா பார்த்துருக்கியா அவர் படம்லாம்? நானும் பார்த்தது. டெய்லர் பார்த்தே நொந்துட்டேன். முடியல. இறங்குறாரு. ரசிகர் நற்பணி மன்றம். நானும் ரசிகர் தான்ப்பா. டெய்லர் பார்த்துட்டே ரசிகர் ஆகிட்டேன். நானே மிரண்டு விட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, ட்ரெய்லரை பார்த்துட்டே நம்ம இப்படி ரசிகராக நம்ம மாறிட்டோன்னா படத்தை பார்த்துட்டு எவ்வளோ பேர் ரசிகர்களாக மாறிப்பாங்க என்று நான் ஊகித்து கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றம். என்ன பிரதமர் வேட்பாளரா சார் இவரு? தொலைநோக்கு பார்வை. இப்போ தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனாலும் இப்போ அவங்களுடைய சேவை மற்ற மாநிலங்களுக்கும் தேவைன்னு இப்போ லேட்டாக புரியுது. ஸோ இவங்க வந்து முன்னேற்பாடோட அவ்வளோதான். இப்போ போய் டப்புன்னு ஆட்சி கீச்சு பிடிச்சிட்டு அப்புறம் பக்கத்து சைடில் கேட்பாங்கல்ல. இன்னொன்று, நமக்கு முன்பாக தெலுங்கானாவில் தேர்தல் வருகிறது, கர்நாடகாவில் தேர்தல் வருகிறது. இப்போ இவரோட அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி அந்த மாநிலத்திலும் ரசிகர்கள் இருப்பார்கள் அல்லவா? நிச்சயமாக. அந்த அடிப்படையில் இப்போது கர்நாடகாவில் போட்டிட்டு DK சிவகுமாருக்கு ஒரு வலுவான டஃப் கொடுக்க முடியுமா? முடியாதா? அதுவும் கரெக்டு தான். இன்னொன்று வேற, இவங்க தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு பக்கம் ஸ்டேட்ல போய் போட்டிட்டு அது நல்லாவா இருக்கும்? அகில இந்தியன் வச்சா எடுத்தோன்னே முடிஞ்சிருச்சு. லெஜெண்ட்னா எல்லா ஊர்லேயும் ஒரு லெஜெண்ட் இருக்கலாம்ல. அந்த அடிப்படையில் மாநில அண்ட் மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. கூட்டம் நடைபெறும் சரியான தேதி, நேரம் மற்றும் இதர விவரங்கள் இந்த மாத இறுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும்னு வந்திருக்கு. இந்த அறிவிப்பே கடந்த மாதம் வந்தது. இதுவரை எப்போது அந்த கூட்டம் என்று அறிவிப்பு வரவில்லை. அதனால் இவர் விரைவில் வந்து விடுவார். கர்நாடக தேர்தலில் களமிறங்கும் லெஜெண்ட் சரவணன். பெருசாக இருக்குது, இருந்தாலும் இது தொடர்பாகவே நீங்கள் தம்பு வைத்துக் கொள்ளலாம். இதுபோல் தமிழகத்தையும் தமிழர்களையும் காக்க பல விடிவெள்ளிகள் வர இருக்கிறார்கள். சார் நல்லது தான் சார். இப்போ அவர் ஒருவேளை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா டக்குன்னு தண்ணியை திறந்து விட்டுருவார்ல. ஆமாம், எல்லாரும் அரசியலுக்கு வந்துருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னா, அரசியலுக்கு வந்துட்டு பார்ட் டைமா படம் நடிக்க போறேன்னு போறாரு சார். நம்ம அதிபரை சொல்றியா? விகடனில் செய்தி வந்திருக்கு சார். வந்திருக்கு, பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஏன்பா, அவரும் கூவி 234 தொகுதியிலையும் எத்தனை முறை தேர்தல் நடந்தாலும் நிற்கிறாரு. இப்போது கண்டுகட்டம் தூரம் வரைக்கும் எங்கள் எப்பப்பா தேர்தல்? இப்போ அவர் நம்பி தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் தேசியம் எங்கள் மூச்சு அப்படின்னு பின்னாடி நம்பி வந்தவங்களாம் எங்கே சார் போகிறது? நம்பி வந்தவங்களை பற்றி நீ நினைக்கிற? ஜெர்மனி நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மகிழுந்து இருக்கா? மகிழுந்துக்கு பெட்ரோலுக்கு நீ காசு கொடுக்குறியா? சொல்லுப்பா. எலெக்ஷனும் இல்லை. இப்போ ஒரு இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சினிமாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இடைத்தேர்தலில் யாரை கேண்டிடேட் பண்ண கூப்பிடு, துண்டை போடு அப்படின்னு பேசலாம். இப்போ அதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தரையில் தேடாதே திரையில் தேடு என்று சென்று விட்டார். அவ்வளோதான், வேற என்ன வழி? அண்ணனும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாரு. நீங்க திரையில இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்க, நானும் மறுபடியும் திரைக்கு போறேன். திரைக்கு போய் திரையில நடிச்சு நட்சத்திரமாகி விஜய்க்கு போட்டி. அன்னைக்கு விஜய் வென்று காட்டுகிறேன். அன்னைக்கு வயசு 80 இருக்குமே. இருக்கட்டும் யா. ஐயோ, பிளான் பண்ண முடியா? ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. ஓகே, ஃப்ளோவா போயிட்டு இருக்குல்ல.